இது இறைவனால் நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்ற வேத வசனத்தின்படி இன்று 50வது திருமண நாள் விழாவினை காணும் தந்தை ஜோசப் மற்றும் தாயார் கிளாரா அவர்களை பற்றிய காணொளி. பாண்டிய நாடு எனப்படும் மதுரையை பூர்வீகமாக கொண்ட திருவாளர் ஐயா இருதயம் பிள்ளை மிக்கேல் அம்மாள் இவர்களின் 7ஆம் மைந்தனாக நவம்பர் 6ஆம் தேதி 1947ஆம் ஆண்டு எங்களது தந்தை திருவாளர் ஜோசப் அவர்கள் பிறந்தார். சோழ நாடான பெரும் பண்ணையூரை பூர்வீகமாக கொண்ட திருவாளர் ஐயா ஏஎஸ் குழந்தைசாமி திருமதி தெரசம்மாள் தம்பதியினரின் ஏக புதல்வியாய் முதல் மகளாய் எங்களது தாயார் திருமதி கிளாரா அவர்கள் பிறந்தார். எங்களது தந்தையின் உடன் பிறந்தோர் பெரியப்பா தாவீது அவர்கள் மற்றும் மாணிக்கம், அத்தை சிஸ்டர் ஜோசபா மேரி, அத்தைகள் ஜூலி மற்றும் ரோசம்மாள், பெரியப்பா தார்சிஸ் அவர்கள். இவர்கள் அனைவருமே கடைக்குட்டியான அப்பாவிடம் மிகுந்த அன்புடனும் பாசத்துடனும் வாழ்ந்தவர்கள். எங்களது தாயின் உடன் பிறந்தோர் சித்தி ஜோஸ்பின் மேரி, மாமா ஜோசப் வின்சன்ராஜ், சித்தி பாப்பா எனும் லூர்தாம்பாள், மாமாக்கள் ஸ்டீஃபன், மைக்கேல் ஜெயராஜ் மற்றும் ஜான் பிரிட்டோ. எங்களது தாத்தா ஏஎஸ் குழந்தைசாமி அவர்கள் 100வது அகவை வரை இம்மண்ணுலகில் மாண்புற வாழ்ந்து அவரது இறுதி மூச்சு வரை அவரது செல்ல மகளாய் இருந்தவர் அம்மா. வாரத்தில் ஒருமுறையாவது தனது தந்தையை பார்க்க அவர் தவறியதே இல்லை. 100% உண்மையான அன்பு கொண்டிருந்தது தந்தையின் அன்பும் மகளின் பாசமும். இப்படி இருவேறு நபர்கள் இணைந்தது எப்படி? தந்தை இருதயம் பிள்ளை ஜோசப் அவர்கள் தமது பள்ளி படிப்பை திண்டுக்கல் செயின்ட் மேரிஸ் பள்ளியில் நிறைவு செய்து 1967ஆம் ஆண்டு இராணுவத்தில் பணியில் இணைந்தார். டூ ஆர் டை, செய் அல்லது செத்துமடி என்ற விருது வாக்கை கொண்ட இராணுவத்தில் பணிபுரிந்தால் என்னவோ தனது கடமைகளை இன்று வரை தான் சரியாக செய்வதோடு மட்டுமல்லாமல் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பிள்ளைகள் மற்றும் பேரப்பிள்ளைகளை தனது கடமைகளை சரியாக செய்ய இன்றும் அறிவுறுத்துபவர். தமது இராணுவ பணிக்காலத்தில் லக்னோ, டேராடூன், சண்டிகர், செகந்திராபாத், கல்கத்தா, பாக்டோரா, சில்லிகுடி, மெட்ராஸ் போன்ற பல்வேறு இடங்களுக்கு சென்று பணியாற்றியவர் அப்பா. அன்று மட்டுமல்ல, அப்போது தொடங்கிய பயணம் இன்றும் உலகம் சுற்றும் வாலிபனாய் 50 ஆண்டுகள் கடந்தும் தொடர்கிறது. அம்மா கிளாரா அவர்கள் பொன்மலை புனித சிலுவை ஆசிரியர் பயிற்சி மையத்தில் 1968-70ஆம் ஆண்டுகளில் டீச்சர் ட்ரைனிங் முடித்து ரெவரர் ஃபாதர் ராயப்பர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி அமலவை சகோதரிகள் நடத்தும் புத்தூர் புனித பாத்திமா நடுநிலைப் பள்ளியில் 1970ஆம் ஆண்டு பணியில் இணைந்தார். 1975ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் நாள் அப்பா ஜோசப், அம்மா கிளாரா இருவரும் இருகரம் பற்றி திருமண பந்தத்தில் இணைந்தனர். 1977ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் நாள் அவர்களது அன்பிற்கு சான்றாக மகன் இமானுவேல் ராபின் பிறந்தார். 16 ஆண்டுகள் இராணுவத்தில் பணியாற்றிய அப்பா 1982ஆம் ஆண்டு இராணுவத்தில் விருப்ப ஓய்வு பெற்று பின்பு 1984ஆம் ஆண்டு பொன்மலை ரயில்வே பணிமனையில் பணியில் இணைந்தார். இவர்களது மகிழ்ச்சிக்கு மகிழ்ச்சி கூட்ட 1985ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் நாள் மகள் அமல இன்ஃபன்ட் ஜாய்சி பிறந்தார். தமது பிள்ளைகள் இருவரையும் தெய்வ பக்தியிலும் படிப்பிலும் பிறரை மதிப்பதிலும் பிறருக்கு உதவுவதிலும் பண்பிலும் நன்முறையில் வளர்த்தெடுத்த பெருமை பெற்றோராகிய இவர்களையே சாரும். தமது பணித்தளத்தில் இருவரும் மிகச்சரியாக நேர்மையாக தமது கடமையை ஆற்றியவர்கள். குறிப்பாக இராணுவத்தில் பணியாற்றிய போது அப்பா 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது மருத்துவமனையில் பணியாற்றிய இவர் பல வீரர்களின் இன்னுயிரை காக்க உதவி செய்தார். அதற்காக மத்திய அரசால் பாராட்டப்பட்டார். எமது தந்தை அவர்கள் 16 ஆண்டுகள் இராணுவத்திலும் 23 ஆண்டுகள் ரயில்வேயிலும் கடமையாற்றி 2007ஆம் ஆண்டு ஓய்வு பெற்றார். ஓய்விற்கு பிறகும் 2007 முதல் 2020ஆம் ஆண்டு வரை 13 ஆண்டுகள் செக்யூரிட்டி ஆபீசராக தனது பணியை நிறைவு செய்தார். தனது பணிக்காலத்தில் எமது தாயார் நல்வழி புகட்டும் ஆசானாய் திகழ்ந்து சிறப்பாக 33 ஆண்டுகள் பல மாணக்கர்களின் வாழ்வில் கல்வி ஒளி ஏற்றி 2005ஆம் ஆண்டு
தம் பணியை இனிதே நிறைவு செய்தார். 2008ஆம் ஆண்டு ஜனவரி 27இல் இக்குடும்பத்தின் 2ஆம் மகளாய் மருமகளாய் ஜெனிட்டா கரோலின் இமானுவேல் ராபின் அவர்களின் கரம் பற்றினார். இவர்களின் அன்பிற்கு சான்றாக 2010ஆம் ஆண்டு மேக்லன் ஷைனி என்னும் பேத்தி பிறந்தார். பேத்தி ஷைனி அவர்கள் தாத்தாவின் செல்ல முதல் பேத்தியாய் அவருக்கு ஈடுகொடுத்து பேசி அவரை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்துபவர். அப்பாயி கிளாராவின் இதயம் நிறைந்தவர். மருமகள் ஜெனிட்டா அவர்கள் தமது குடும்பத்தை போன்றே தாம் ஏற்ற குடும்பத்தையும் அந்த குடும்பத்தின் குடும்ப அலுவல்களையும் பொறுப்புடனும் கடமையுடனும் செய்து தமது மாமியார் மாமனாருடன் இருந்து அவர்களை பாசமாக கவனித்துக் கொள்வதில் வல்லவர். தமது கணவரின் வெற்றியில் எப்போதும் உடனிருப்பவர் திருமதி ஜெனிட்டா ராபின் அவர்கள். அதுபோல தம் மனைவியின் வெற்றியில் உடனிருப்பவர் ஜாய்சியின் கணவர் திருவாளர் மரிய ஜோசப் அவர்கள். தமது 2 பெண் பிள்ளைகளான ஷாரன் மற்றும் டாவினாவை பாசமுடன் வளர்த்தெடுக்கும் அன்பு தந்தை. இவர்களது இன்றைய 50வது ஆண்டு திருமண வாழ்வினை கடக்க உதவியது எது? முதலில் எல்லாம் வல்ல இறைவனின் பேரருள், பெரியவர்களின் ஆசி, உடன் பிறந்தவர்களின் வாழ்த்து, நண்பர்களின் உதவி இவைதான். வேற்றுமையில் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டான இந்தியா போல வேற்று உடலும் ஒத்த உள்ளமும் கொண்டவர்கள். உதவி என்று வருபவருக்கு பொருளுதவி தந்து உடனிருப்பவர் அம்மா. பொருளை விட தம் உழைப்பின் மூலம் உதவுபவர் அப்பா. என் வழி தனி வழி என்ற சூப்பர் ஸ்டார் ரஜினியின் வசனம் அப்பாவிற்கு நன்கு பொருந்தும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசா உறவு கலவாமை வேண்டும் என்பது மூத்தோர் மொழி. தமது மனதில் பட்டதை பட்டன பேசும் குணம் படைத்தவர் அப்பா. மற்றவர்களை எவ்வளவு கோபமாக திட்டினாலும் அடுத்த தடவை அவர்களிடம் என்னப்பா என்னம்மா என பேசும் குழந்தை மனம் படைத்தவர். அப்பாவை பணி ஓய்வுக்கு பிறகுதான் திருச்சியில் மட்டும் பார்க்க முடிகிறது. இவரது பணி ஓய்வுக்கு முன்பு திருச்சியை விட திண்டுக்கல் போனேன், அப்படியே மதுரைக்கும் போயிட்டு வரேன் என்பார். அதுபோலதான் இன்றும் பயணிக்கிறார். அப்பாவிற்கென ஒரு தனி நட்பு வட்டம் எப்போதுமே உண்டு. செல்வராஜ் மாமா, கணேசன் மாமா, சாமி அங்கிள், அழகுமலை அங்கிள், வெல்ட ஜோசப் மாமா என சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் நட்பு என்பது வெறும் நட்பு மட்டுமல்ல, இரத்த உறவுகளுக்கும் சமமான ஒரு பந்தம். குறிப்பாக தென்பாதி கணேசன் மாமா குடும்பம், செல்வராஜ் மாமா குடும்பம், மணிவண்ணன் சார் குடும்பம் என சிலர் குடும்ப நட்பினையும் தாண்டி பாசத்தால் அரவணைத்தவர்கள். எமது தாயார் திருமதி கிளாரா அவர்கள் தமது தம்பி தங்கைகள் மீது அதீத பாசம் கொண்டவர். அவர்களுக்கு தேவையானவற்றை அவர்களின் உடனிருந்து கவனித்துக் கொள்பவர். தனது உடன்பிறப்புகளின் பிள்ளைகளையும் தனது பிள்ளைகள் போல பார்ப்பவர். எங்களது தாய் தந்தையரின் வாழ்வில் மிக முக்கியமான நபர்களாகவும் அவர்களது ஆசீராலும் ஜபங்களாலும் எங்களது குடும்பத்தை வழி நடத்தியவர்கள் இவர்கள். தாத்தா AS குழந்தைசாமி அவர்கள், ரெவரண்ட் சிஸ்டர் ஜோசபா மேரி அவர்கள், திருவாளர் மைக்கேல் சாமி அவர்கள். இன்றும் தமது ஜபத்தாலும் எங்கள் குடும்பத்திற்காக வலுவூட்டுபவர்கள் அப்பாவின் அக்காள் மகள் ஜூலியா அக்கா அவர்கள் மகள் அமலவை அருட்சகோதரி விமலா அவர்களும், ரோசம்மாள் அக்காள் மகள் ஆஸ்திரேலியா சபை அருட்சகோதரி பவுல் செல்வி அவர்களும். எமது தாத்தா AS குழந்தைசாமி அவர்களிடத்திலிருந்து எமது தாய் தந்தையரை இன்றைய நன்னாளில் வாழ்த்துபவர் எமது சின்ன தாத்தா AS சூசைநாதன் அவர்கள். சின்ன சின்ன சண்டைகள், ஆறிப்போன கோபங்கள், வருடங்களில் மறந்து போன சச்சரவுகள், அன்பான பகிர்தல்கள், அரவணைப்புகள் என எல்லாம் நிறைந்தது இவர்களின் 50 ஆண்டுகால திருமண வாழ்வு. Happy 50th wedding anniversary Perima Peripa. எப்படி இருக்கீங்க? You are always been a role model for me and Nimmi. நீங்கள் எப்போ ஊர்லேருந்து வருவீங்கன்ட்டு நாங்கள் வெயிட் பண்ணுவோம் for every vacation, and because you are such a lovely people who always care for us, who are always been for us. எங்கள் மோஸ்ட் ஃபேவரட் பெரியம்மா எப்போவுமே எங்களுக்கு எது கேட்டாலும் she used to help us, எது இருந்தாலும் வாங்கி கொடுப்பாங்க. she is always been another mom for us. So thank you so much பெரியம்மா. Our childhood memories were very nice with you all. So we do miss பண்ணுறோம், ரொம்ப மிஸ் பண்ணுறோம் எங்களோட childhood memories. I wish for this generation people also, for our children also, to get such a lovely Perima and Peripa who has always stood for us in every situation in our life. Thank you so much, and wishes from Danny and Nathan. Thank you.
happy wedding anniversary to both of my elder brother and elder sister at Trichy. God bless you all, Ma. And heavenly keep all the blessings to you both throughout the ages. God bless you. மனிதன் தனியாக இருப்பது நல்லதில்லை என்று ஏற்ற துணையை கொடுத்து உங்களை பாதுகாத்து ஆசிரியருக்காக நன்றி. அதே போல உங்களுக்கு என்று நீங்கள் நினைத்ததை போல அதோட குழந்தைகளை கொடுத்து ஒலிவ கன்றுகளைப் போல உங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் இந்த 50 வருட காலத்துல பல கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருந்தாலும் தேவரீர் அவர்களை ஆதரித்து, அரவணைத்து, நேசித்து, அன்பு செய்து ஒரு நல்ல மேய்ப்பனாக இந்நாள் வரைக்கும் வழிநடத்தி கொண்டு வந்ததற்காக நன்றி. ஹாப்பி 50th வெட்டிங் ஆனிவர்சரி பெரியம்மா அண்ட் பெரியப்பா. நீங்கள் 2 பேருமே ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்கீங்க, ஒரு கப்பல் எப்படி இருக்கணும்ன்ட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட லவ், உங்கள் கேர், உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே அது எங்களோட இருந்திருக்கு. நாங்கள் எப்போவுமே பெங்களூர்லேருந்து வந்தால் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வருவோம், எங்களை நல்லா பார்த்துப்பீங்க. அதே மாதிரி திரும்பியும் பெங்களூர் கிளம்ப போகும்போது கூட எங்களை நீங்கள் பார்த்துப்பீங்க. தேங்க்யூ. நானும் அக்கா மறக்க மாட்டோம். நீங்கள் 75 இயர்ஸ் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணோன்ட்டு நாங்கள் ஆசைப்படுறோம். அந்த விஷஸோ ப்ரேயர்ஸும் என்றைக்குமே உங்களோட இருக்கோம். தேங்க்யூ. Happy 50th wedding anniversary அத்தை மாமா. இன்றைய நாளில் எம்மை ஆசீரால் நிறைத்த இறைவனுக்கும், அருளால் நிறைத்த அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகளுக்கும், வந்து எம்மை மகிழ்வித்த உடன்பிறப்புகளுக்கும், உறவுகளுக்கும், நட்பு வட்டங்களுக்கும் எமது உளமாற நன்றி கூறி, எமது தாய் தந்தையரே, உமை வாழ்த்த எமக்கு வயதில்லை, வணங்குகிறோம். வாழ்க நீவீர் பல்லாண்டு, வளமுடன் வாழ்க 100 ஆண்டு.